ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம். வாங்க, இவங்க தான் இந்த மூவியில் ஹீரோயின். இவங்க தான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிச்சு தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து 7 வருஷமா வந்து லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து இதுதான் அவங்க லவ்வர். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனாலுமே இவருக்கு 5 வருஷமா ஒருத்தவங்க கூட கனெக்ஷன் ஆகி குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இவர் வந்து அந்த குழந்தை ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என் சன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என் ப்ரைவசியில் நீ தலையிடாதேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. சரி, இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன், நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனாலுமே அவர் வந்து இது பண்ண மாட்டாரு. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து தான் வந்து ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி அவங்க லவ்வர் வந்து ரொம்ப குடிச்சிட்டாரு, அதனால அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஹீரோயினோட லவ்வர். இவர் வந்து இங்க ஃபுல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுமே வந்து அப்படியே கதவு திறந்து பார்ப்பாங்க. அப்பதான் வந்து அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேசிப்பாங்க. எனக்கு ஒருத்தவங்க கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னால, அவளும் அவ பையனும் தான். அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சீக்கிரமா பிரசிடென்ட் போஸ்ட் கிடைச்சிச்சுன்னா வந்து நான் அவங்கள வந்து பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு கூட கனெக்ஷன் இருக்கவருக்கு அவளும் நீனா வந்து நல்ல பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து வெளியே கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால நீ வந்து உன்னோட ஹாலை வந்து கட் பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க கதவை சாத்திட்டு. 7 வருஷமா நீ எனக்கு வந்து நல்ல வெட்டிங் தரேன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வெயிட் பண்ணிட்டு இருந்தது என் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து ஜோக்கா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே அழுது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க அம்மா தான் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, நான் வந்து நம்ம ஜெயிங் குரூப்பை வந்து சால்வ் பண்ணிடலான் இருக்கேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஏன் உனக்கும் ஜெய்க்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. அந்த கெட்ட இவன் லவ் பண்றாங்கல்ல, அவங்க பேர் தான் வந்து ஜெய். ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல நான் வந்து கம்பெனியை வித்தரலான் இருக்கிறேன், வித்ததுக்கு அப்புறமா வந்து நான் அவனை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஹீரோயின். நெக்ஸ்ட் என்னன்னா, ஹீரோயினை தான் வந்து கார்ல உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கதவு திறப்பாங்க. ஆனாலுமே வந்து இல்ல நீ ஏறாத, ஃபர்ஸ்ட் வந்து அவளையும் அவ குழந்தையுமே கொண்டு போய் விட்டுட்டு வரா. ஏன்னா அந்த குழந்தையுமே ஆர்ஃபனு, அவளுமே வந்து வீடோவா இருக்கிறா, அவளை கொண்டு போய் விட்டு வருமா, அப்ப நான் இவ்வளவு நேரம் இங்க இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல வேணாம் பிரதர், நீங்க போய் சிஸ்டர் இன்லாவே விடுங்க, நானும் என் பையனும் நான் பாத்துக்கிறோம், நீங்க இப்படி பண்ணினீங்கன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை என்ன சொல்லுவோம்னா, என்ன தூக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்போம். வேணாம் இவன் ரொம்ப வெயிட்டா இருக்கான், இவனை நீ எல்லாம் தூக்க மாட்டேன், நானே தூக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். கடைசியில இவங்க 3 பேருமே வந்து கார்ல ஏறி உட்காந்து போவாங்க. ஹீரோயின் வந்து அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா, அங்க ரொம்ப பனி கொட்டிட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க. யாருன்னா அவள் அவருக்கு தான் கூப்பிடுவாங்க. நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வந்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு போறீங்களாமாங்க. உன்னை பிக்கப் பண்றதுக்கு எனக்கு டைம்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ டாக்ஸி ஏறி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க ரோட்ல. இந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இங்கே வந்து மறுபடியுமே வந்து இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து போறது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஃபீல் பண்ணிட்டே தான் வந்து கால் பண்ணுவாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், 3 நாளில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போங்க, நான் போடுங்க, நான் அப்ராட் போகிறேன் அப்படின்னு தான் ஹீரோயின் வந்து முடிவு எடுத்துருப்பாங்க. அப்படியே வந்து வீட்டுக்குமே வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்காக தான் வந்து இந்த டெலிவரி பண்ணுறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவர் தெரியுங்களா, உங்களுக்கு மாதம் வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மாதம் கிஃப்டா, நான் எந்த கிஃப்ட்டையும் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே சைன் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு கன் இருக்கும். அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா, இவங்க 2 பேருமே வந்து வெளியே போயிருப்பாங்க. அப்போ அவர் கேட்பாரு, நமக்கு ஃபியூச்சர்ல குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரி பொம்மை வாங்கி தருவேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அதனால ஹீரோயின்மே வந்து அங்க வந்து ஒரு கன் மாதிரி இருக்கும் ஒரு கடையில, அந்த கன்னை எடுத்துட்டு தான் வந்து இப்படியே காமிப்பாங்க. இந்த மாதிரி நான் பொம்மை தான் வந்து நம்ம குழந்தைக்கு வாங்கி தருவேன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்ப்பாங்க, குழந்தைக்கு வாங்கி தருவேன்னு சொன்னேன், ஆனா என் குழந்தைக்கு இல்லை உன் குழந்தைக்கான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவன் மறுபடியுமே வந்து என்னன்னா, இந்த குழந்தைய ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியல, ஆனா நான் இன்னைக்கு நைட் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிம்பாங்க. சரி, நீ அம்மா குழந்தை கூடயே கம்பெனி கொடுத்துக்கோன்னு சொல்லிடுவாங்க ஹீரோயின். அந்த மெசேஜை தான் வந்து இவன் பார்ப்பான். இவங்க 2 பேர் கூடயுமே இரு, நீ வராதேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவன் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே டென்ஷன் ஆயிடுவான். கால் பண்ணியும் பார்ப்பான், ஆனா ஹீரோயின் நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனாலுமே இவ கெட்டவ தான். இவ என்ன தெரியுமா பண்ணுவா, சிஸ்டருக்கு ஏதோ அர்ஜென்ட் போல, வேணா நீங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே போகும்போது வந்து இவ வந்து விடாம கையை பிடிச்சிடுவான். நான் வந்து விடோ, என் பையன் வந்து ஆர்ஃபன், எங்க 2 பேருக்குமே யாருமே இல்லை, உங்களை பார்க்கலைன்னா எங்க வாழ்க்கை என்னதான் ஆயிருக்குமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பா. இங்க பாரு, நீ எதுவும் இது பண்ணிட்டு இருக்காதுன்னு இவர் சொல்லுவாரு. கடைசியில இந்த குழந்தையுமே வந்துடும். டேடின்னு தான் இவரை கூப்பிடும், எங்க கூடயே இன்னைக்கு தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் இங்கேயே ஸ்டே பண்ணிடுவாரு. இவருக்கு அப்பதான் சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் வீட்டுல வந்து சாப்பிட்டு இருப்பாரு. அப்ப அவர் வந்துருவாரு. பவுல்
பவுல்ல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து குடிப்பாரு. கடைசியில பவுல்ல எதுவுமே இருக்காரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் அவர் நினைச்சு பார்ப்பாரு. எப்பவுமே அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ஹேங் ஓவர் சூப் மாதிரி ஏதோ ஹீரோயின் எடுத்துட்டு வந்து பவுல்ல வைப்பாங்க. அதை குடிங்க, நீங்க குடிக்க குடிக்க நான் ஹெட் மசாஜ் பண்ணி விடுறேன், உங்களுக்கு ஓகேவா இருக்கும், ஹேங் ஓவர்லாம் தெளிவாயிடும், உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்ப்பாங்க. என்ன நீ நைட் அப்படி பேசிட்டு வச்சுட்ட, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனாலுமே இவரே சொல்லுவார், அந்த குழந்தைய வந்து பாத்துக்க முடியல, அதனாலதான் நான் குழந்தை பாத்துக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அந்த பார்சல் எடுத்து வச்சிருவாங்க. பார்சல் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இது உங்க குழந்தைக்காக தானே ஆர்டர் பண்ணனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓ, இந்த ரீசனுக்காக தான் நீ வந்து இப்ப கோவமா இருக்கிறியா? இங்க பாரு, அம்மாவும் குழந்தையும் தனியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி நான் அங்கெல்லாம் டெலிவரி பண்ண முடியும், அது சேஃப் இல்ல, அதனாலதான் நான் இங்க டெலிவரி பண்றேன், நீங்க ஒன்னும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க. நீ எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அவ கால் பண்ணிடுவான், அந்த கெட்டவ. அவன் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், என்னால ஹேண்டில் பண்ண முடியல, கொஞ்சம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோயினை விட்டுட்டு போயிடுவான். சொல்லுவாங்க, நமக்கு வந்து போட்டோ ஷூட் வந்து இன்னைக்கு இருக்கு, வெட்டிங் போட்டோ ஷூட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் கன் எடுத்துட்டு போயிருப்பாரு. இங்க வந்திருப்பாங்க, ஏன் 2 மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபர் வேற கேட்டுட்டு இருப்பாங்க. நீ மெசேஜ் என்ன பண்ணலாம் பார்க்கலாம்பாங்க. ஆனா இவர் தனியா வர மாட்டாரு, அந்த குட்டி பையனையும் அவங்க அம்மாவையுமே கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயினுமே வந்து வெட்டிங் ட்ரெஸ்ல வந்து ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. உங்க லவர் அப்படியே முட்டி போட்டுட்டு அப்படியே ரிங்க ஓபன் பண்ணி காமிப்பாங்க. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா வந்து உனக்கு உண்மையாவே நல்ல கிராண்ட் வெட்டிங்கா உனக்கு தருவேன், உன்னை ரொம்ப பெஸ்டா பாத்துப்பேன், நீ மட்டும்தான் இந்த வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு அந்த ரிங்கை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் இருக்குது, ஆனாலுமே நான் அப்போவே வந்து நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவங்க 3 பேர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து டோர் ஓப்பன் ஆகி ஹீரோயின் அப்படியே வந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல வந்து அழகாக நடந்து வருவாங்க. அப்படியே ஹீரோயினை ஷாக்லேயே பார்ப்பாங்க. ஆனாலுமே கூட வந்து இவங்க 2 பேருமே இருப்பாங்க. இவங்கள பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் ஷாக்லயே இருப்பாங்க. ஏன் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கன்னு கேட்பாங்க. இல்ல, இவன் நைட் எல்லாம் அழுதுட்டே இருந்தான்னு சொல்லிட்டு தான் வந்து அதுக்காக தான் இவர் சமாதானப்படுத்துறதுக்காக பிரதர் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கம்பாங்க. இந்த குழந்தை வந்து நான் தான் போட்டோ எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் இவங்க அம்மா வந்து என்னன்னா, அம்மா வீட்டுல என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அம்மா சொன்ன மாதிரி நடந்துக்கோம்பாங்க. ஆனாலுமே இந்த பையன் வந்து கீழே உட்காந்து அழுது புறந்துட்டு இருக்கும். அப்பதான் இவன் என்ன சொல்லுவானா, சரி நம்ம போட்டோ ஷூட் பண்ணலாம், நீ எது அழுகாதேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரியே தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தை வந்து ஹீரோயின் வந்து பேட் உமன், நீ இன்னும் போட்டோ எடுக்க தேவையில்லை எங்க பேரண்ட்ஸ் கூடன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு இருக்கும். இப்படியுமே இந்த குழந்தை கீழே உட்காந்து வந்து அழுதுட்டு தான் இருக்கும். ஹீரோயின் அப்படியே என்னடாது இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சாரி, இது குழந்தை தானே, குழந்தைக்கு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல, அப்பாவும் இல்ல, நான் மட்டும்தான் சொல்லித்தரேன், என்ன எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேற புலம்பிட்டு இருப்பா. அப்பதான் இவன் என்ன பண்ணுவானா, இங்க பாரு, இது குழந்தை தானே, குழந்தைக்காக கூட நீ இது பண்ண மாட்டியா, சும்மா இங்க நின்றுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு, கடைசி டைமா கேட்கறேன், இந்த குழந்தை கூட செஞ்சு நம்ம வெட்டிங் போட்டோ எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். இது என்னோட வெட்டிங் போட்டோ, இதுல வந்து 3வது பர்சனுக்கு வந்து அலோ இல்ல, குழந்தையா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. நான் என் குழந்தைய வெளியே தூக்கிட்டு போறேன், நீங்க எடுத்துக்கம்பாங்க. ஆனா குழந்தை வந்து நான் எங்க அப்பா அம்மா கூட தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு குழந்தை ஒரு பக்கம் வேற புலம்பிட்டு இருக்கும். அப்பதான் இந்த ஹீரோ வந்து இந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வாய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. இவ அழுதுட்டு இருந்தவ வந்து இது பண்ணுவாங்க. இங்க பாரு, உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு, அவன் என்னதான் ரொம்ப லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்து போயிடுவா. ஹீரோயின் இங்க அப்படியே நின்று வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 பேர் சேர்ந்து வந்து வெட்டிங் போட்டோ எடுத்துட்டு ஹீரோயினுக்கு வந்து நான் அனுப்பியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு இன்னொரு ஃபிளாஷ்பேக் வேற நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா, இவங்க 2 பேரும் ஏதோ போட்டோ எடுத்திருப்பாங்க போல, எதுக்கு நீங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பாரு, லவ் வந்து நம்ம 2 பேருக்குள்ளதான், 3வது ஆளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது மட்டும் இல்லாம நான் போட்டோவை போஸ்ட் பண்ணலாம் லேசி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இந்த ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு, நீ போஸ்ட் பண்றதுல லேசி இல்ல, என் மேல லவ் இல்ல, அதனாலதான் நீ லேசியா இருக்கேன்னு தான் ஹீரோயின் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஆஃபீஸ்ல போய் வெயிட் பண்ணுவாங்க. அங்கேயுமே ஒருத்தரா வந்துட்டு போயிட்டு இருக்குவாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அப்படியே தனியா உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வரவே மாட்டாரு அவரு. பண்றவங்க எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து கிளம்பி போகும்போது தான் வந்து அப்படியே வந்து மொபைல பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஃபீவர், அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கேன், நம்ம 100 நாள் சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரியுமே நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் நானுமே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணேன், அதனால தான் நானும் வெயிட் பண்ணேன், ஆனா இனிமேல் நான் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்ப அவன் வந்து குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து நம்ம வெட்டிங் இருக்கு, நீ கரெக்டா நான் வெட்டிங்க்கு வந்துடுறேன், நீயும் வெட்டிங் ரெடியாகி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 7 வருஷமா லைட் மேக்கப் தானே போட்டுட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், அதனால இப்போ நான் நல்லா மேக்கப் போடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே அழகா மேக்கப் போடுவாங்க.
ஹீரோயின் அப்படியே வந்து ரெடி ஆயிட்டு தான் வந்து அவங்க ஃப்ளைட்டுக்காக தான் ஏர்போர்ட்க்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க வீட்டை அப்படியே விட்டுட்டு. இப்ப வீட்ட பார்த்துட்டு வந்து ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறாங்க. என்னன்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது அவரு வந்து கண்ண பொத்தி வந்து ஹீரோயின கூட்டிட்டு வந்திருப்பாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து, "இங்க பாத்தியா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாரு. அப்பதான் வந்து இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. "இனிமேல் நம்ம வீடு இது நம்ம இங்க தான் இருக்க போறோம். உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் நெனச்சு பார்த்துட்டு, "எப்பவுமே வந்து லைட்ட வந்து உனக்காக வச்சிருக்கேன். நீயே வந்து ஆஃப் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்க்கு வந்து கிளம்பிருவாங்க. இங்க வெட்டிங் வேற. அந்த ஜெய் இருக்கான்ல கெட்டவன், ஹீரோயினோட லவ்வர். அவங்க அப்பா, அம்மாலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. "என்ன இவ்ளோ டைம் ஆயிடுச்சு, இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையான்னு" சொல்லிட்டு வந்து இவன திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா கரெக்ட்ல அவன் வந்துருவான். "என்ன சீக்கிரம் வரமாட்டியா? உனக்கு எத்தன டைம் கால் பண்ணிட்டு இருந்தேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல கல்யாணத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருந்துச்சு. அதனால தான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு" சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கெட்டவளும் குழந்தையுமே வந்து கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே வந்து வெட்டிங் ஸ்டார்ட் ஆக போது. 7 வருஷம் லவ் வந்து ஃபைனலா வந்து கல்யாணத்துங்கிற ஹாப்பினஸ்ல வந்து 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்க. அந்த நல்ல மூமெண்ட் தான் இது. அதனால நாங்க இப்ப வந்து பிரைட வெல்கம் பண்றோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதே டைம் ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்க்கு வந்துருவாங்க. அழகா இருப்பாங்க இன்னைக்கு பார்க்கவே. அங்க டஸ்ட்பின்ல வந்து அவரு போட்டார்ல ரிங்க கழட்டி வந்து அவங்க டஸ்ட்பின்ல போட்டுட்டு ஹீரோயின் போயிருவாங்க. அதே சேம் டைம் வந்து இங்க பிரைட வெல்கம் பண்ணிட்டு எல்லாருமே வந்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே பிரைட் வரவே மாட்டாங்க. கதவு மட்டும் ஓப்பன் ஆகும். ஆனா, அதுல பிரைட் இருக்க மாட்டாங்க. அத பார்த்துட்டு வந்து எங்க இது பிரைடுன்னு சொல்லிட்டு அங்க அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. இவருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. சுத்தி இருக்கிறவங்கலாம் ஆளாளுக்கு ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கெட்டவ மட்டும் தான் சிரிப்பா, "எங்க பிரைடு? ஏன் அவ வரவே இல்ல? எங்க வரவே இல்லன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. காலையிலேயே ரிஹர்சல் பார்க்கறதுக்கு கூட அவ வரவே இல்ல அப்படிம்பாங்க. அவ ஓடிருப்பான்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளாளுக்கு பேசிட்டு இருப்பாங்க. உங்க அம்மா வந்து இப்படியே என்ன சாகடிச்சுருவா போல. ஏன் அவ வரல? உனக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இன்னைக்கு வெட்டிங் எவ்ளோ இம்பார்ட்டன்டான டேன்னு தெரியாதா உனக்கு? அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா ஒரு பக்கம் வேற கத்திட்டு இருப்பாங்க. இவரு வேற ஒரு பக்கம் ஷாக்லயே இருப்பாரு. ஆனாலுமே அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, "நீ பெரிய பிரசிடென்ட். உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு என்ன திமிரு? அவ ஏன் வரமாட்டாளாம்பாங்க." இல்ல, இல்ல அவளுமே இந்த கல்யாணத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணுவா. கண்டிப்பா வந்துருவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிறவர் வந்து டிராபிக் ஜாமா இருக்கும். அதனால வராம இருப்பாங்க. வேணா அவங்களுக்கு நம்ம ஒரு டைம் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால இவருமே வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுவாரு. ஹீரோயின் வந்து கால வந்து கட் பண்ணிருவாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. என்னன்னா, "நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இங்க பாரு போதும் நீ பிரச்சனை பண்ணது. ஒழுங்கா வந்துரு. இங்க எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நான்லாம் வரமாட்டேன்பாங்க." என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஒழுங்கா வந்துருவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அவர பிளாக் பண்ணிருவாங்க. இவரு அப்படியே ஷாக்லயே இருப்பாரு. கால் பண்ணி பாப்பாரு. நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். "இங்க பாரு பொண்ணு இல்லையாம்மா, இங்க பெரிய ஷோ இருக்கு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்ன்னு" சுத்தி இருக்கவங்கலாம் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒருத்தி வந்து, "நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் வந்து 2 பேருமே பேர் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த குழந்தையுமே வந்து நல்லா பார்த்துக்க முடியும். உனக்குமே உள்ள ஃபீலிங் இருக்கும்ல. நீயுமே வந்து இவர புடிச்சிருக்குது தானே" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நல்ல பிரசிடென்ட் ஆயிடுவாரு சீக்கிரமா. உங்க 2 பேருக்குமே ஒரு பெட்டர் லைஃப் தருவாரும்பாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது" அப்படிம்பாங்க. "சரி அப்பனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீ எடுத்துக்கோ. அதான் பொண்ணு வரலைல. எங்களுக்குன்னு உன் கல்யாண சாப்பாடு போடு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து போறா. இவரு வந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க அம்மா வந்து, "இந்தா இந்த ஃபோன்ல கால் பண்ணி பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அவங்க அப்பா ஒரு பக்கம் கத்திட்டு தான் இருப்பாரு. நைட் வந்து அந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம் ஃபீவர்ன்னு. அதனால தான் அவ கோவப்பட்டுட்டு இங்க வரல போல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பா. அவ ஏதோ கோவமா இருக்கறா. நான் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கவும் போகலன்னு சொல்லிட்டு தான் அப்படிம்பாங்க. அவங்க அம்மா வந்து இப்படி என்ன சாகடிச்சுருவா போல. ஒழுங்கா அவளுக்கு இப்ப சாரி சொல்லி இங்க வர சொல்லி எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள அசிங்கப்படுத்தாத அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் அங்க மைக்ல சொல்லுவாங்க. "இங்க பாருங்களேன் பொண்ணுக்கு இவருக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்க இங்க வரல. அவரு இப்ப நேரடியா எல்லாரும் முன்னாடி வந்து இவரு வந்து சாரி கேட்பாரு. சாரி கேட்டதுக்கு அப்புறமா வந்து பிரைட் இங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுவாங்க. அதனால இவருமே வந்து அப்படியே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணா அப்படியே ரிங் போய்க்கிட்டே இருக்கும். எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கால் அட்டெண்ட் பண்ணிருவாங்க. ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்னாச்சு நீ ஏன் வரல?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். நீங்க எவ்வளோ ஒருத்தி கூட இருக்கீல, அவ கூடயே கல்யாணம் பண்ணிட்டு இருந்துக்கோ. நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். சந்தோஷமா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு இவரே ஒரு நிமிஷம் வந்து ஆடி போய் ஷாக்ல தான் இருப்பாரு. எல்லாரும் "அங்க பாருங்க பிரைட் வந்தாச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. கதவு அப்படியே ஓப்பன் ஆகும். ஹீரோயின் தான் வந்துட்டாங்கன்னு பார்த்தா, ஆனா ஹீரோயின் வரமாட்டாங்க. அந்த கெட்டவ தான் வந்து வெட்டிங் ட்ரெஸ்ல அங்க வருவா. இந்த கெட்டவள பார்த்துட்டு இவரு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஷாக்லயே தான் நிப்பாங்க. "எனக்கு தெரியும். அவங்க வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு தான் வந்து, "நானும் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு ஓகேனா ரிங் போடுங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அங்க கூட இருக்கவங்க எல்லாருமே சரி ஒண்ணா சேர்ந்து இருங்கம்பாங்க. ஆனா வந்து அங்க எல்இடில வந்து ஏதோ ஒரு வீடியோ வேற ப்ளே ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க 2 பேருமே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து 2 பேரும் ஒரே காலேஜ் தான். அப்படியே இவரு வந்து பாட்டு பாட ஹீரோயின் அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த இது சீன்ஸ் தான் வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஃபைனலா வந்து அவரு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சீனுமே வந்து ப்ளே ஆகும். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இவரு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. "இங்க பாரு அவ எங்கேயோ போயிட்டாளாம்மா, இனிமேல் 2 பேரும் பிரிஞ்சிரலாம். நீ இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பா. அதனால இவன் அப்படியே போவான். ஆனாலுமே அந்த கெட்டவ வந்து எங்க போறீங்கம்பாங்க. அதனால அவள புடிச்சு தள்ளி இந்த கெட்டவள புடிச்சு தள்ளி விட்டுட்டு, இவரு அப்படியே வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவருமே ஓடுறாரு. இவன் அப்படியே ஏர்போர்ட் வந்துருவான். ஏர்போர்ட் வந்துட்டு அங்க சுத்தி சுத்தி பார்ப்பான். ஆனாலுமே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் சொல்லுவாங்க. அதனாலுமே அவங்களுமே வந்து போர்டிங்க்கு போயிருவாங்க. அப்பதான் இவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே ஓடி வருவான். ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தவங்கள கைப்பிடிச்சு இழுப்பான். இது வேறவங்களா இருப்பாங்க. அவங்க புடிச்சு இவன திட்டி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே இவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ மாதிரி வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஹீரோயின் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வந்து அவங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து டிக்கெட்ட குடுத்துட்டு போயிருவாங்க. அப்பதான் இவன் வந்து பின்னாடி வந்து கூப்பிடுவான். கூப்பிட்டா போலீஸ் வந்து அங்க வந்து புடிச்சு வச்சுக்குவாங்க. "நீ இதுக்கு மேல போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன விட்டுட்டு போகாத, போகாத" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வர ஹீரோயின கூப்பிட்டு இருப்பான். ஹீரோயின் அப்படியே வந்து திரும்புவாங்க. திரும்பிட்டு தான் வந்து இவன் அப்படியே ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுவான். இனிமேல் நம்ம 2 பேரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் போயிருவாங்க. "என்ன விட்டு எதுக்கு போற? போகாத போகாதன்னு" சொல்லிட்டு இவன் அப்படியே கத்திட்டு இருப்பான். "நீ ஒழுங்கா போயிர்றயா இல்ல போலீஸ கூப்பிடவா?" அப்படிங்கிற மாரி கேட்டதுங்காட்டி இவனுமே வந்து போயிருவான். அவங்க எங்க போறாங்கன்னு ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட வந்து இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருப்பான். அந்த அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. "அம்மா நான் பிளைனுக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல நீ தான் வந்து குரூப்ப விக்கிறேன்னு சொன்னேல்ல, அத வந்து ஃபியூஜி குரூப் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால ஃபேஸ் டு ஃபேஸ்க்கு பேசணும்" அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. "அதனால நீ இப்போதைக்கு வராத. 2 நாள் அங்கேயே இருந்துட்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவன பத்தி பயந்துக்கிறேன்னா நீ வந்துரு அப்படிம்பாங்க. "எனக்கு என்ன பயம்? நான் இங்க 2 நாள் ஸ்டே பண்ணிட்டே வரேன்" அப்படிங்கிற மாரி அவங்க ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே இவன் வந்து வீட்ல ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். இவனுக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்துரும். ஸ்டொமக் பெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். இவனுக்கு எப்போ ஸ்டொமக் பெயின் வந்தாலுமே ஹீரோயின் தான் வந்து இந்த டேப்லெட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு டேப்லெட் கொடுப்பாங்க. டேப்லெட் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணி விடுறேன், உனக்கு வலிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஃப்ளாஷ்பேக் தான் இவன் நினைச்சு பார்த்துட்டு அங்க வேலை செய்யறவங்கள வந்து கூப்பிடுவான். இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே வருவாங்க. "என்னாச்சு?" அப்படிங்கிற சொல்லுவாங்க. "எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. என் வயிறு வலி மாத்திரை என்னன்னு தெரியுமா? அதை கொடுங்கம்பாங்க." "அது எப்படி எனக்கு தெரியும்? எப்பவுமே வந்து அவங்க தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. எனக்கெல்லாம் இது தெரியாதுன்னு" சொல்லிட்டுருவாங்க. அப்பதான் அவங்க திரும்பி சொல்லுவாங்க, "எல்லாத்தையுமே இவன் போக வைப்பான். இவன் இருந்தா என்ன, செத்தா என்ன? இவன் அப்படியே சாகட்டும்னு நினைப்பாங்க." அப்பதான் ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க, ஹீரோயின் வந்து ஊருக்குலாம் போகல, இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எந்த ஹோட்டல்ல இருக்காங்கன்னு செக் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். ஹீரோயின் வந்து ஹோட்டல்ல இருப்பாங்க. அப்பதான் ஒருத்தவங்க கதவு தட்டுவாங்க. இவரு யாருன்னா, இவரு தான் வந்து ஃபியூஜி. இந்த மூவில இனிமேல் இவரு தான் வந்து ஹீரோயின். "என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஞாபகம் இருக்கு" அப்படிம்பாங்க. "பரவாயில்லையே, நீங்க காலேஜ்ல இருக்க ஆர்டினரி பெர்சன்லாம் வந்து பார்க்க மாட்டீங்கல்ல, என்ன பார்த்துருக்கீங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க, வாங்க உள்ள உட்காந்து பேசலாம்னு" சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து அந்த ஃபைல வந்து ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. எதுக்கு உங்க மார்க்கெட் வேல்யூவோட ரொம்ப கம்மியான வேல்யூக்கு விக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "இந்த கம்பெனி வந்து வித்துட்டு நான் போலான்னு இருக்கேன்" அப்படிம்பாங்க. "எதா இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அவன் வந்து உன் வைஸ் பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம அவனோட ஃபியான்சி நீங்க தானே. என்ன ரீசன் இல்லாம எதுவும் பண்ண மாட்டீங்களே?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஆனா எங்க 2 பேருக்குள்ள வந்து பிரேக்கப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அதனால நான் தான் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபுல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அவன் வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறான். நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இத வித்துட்டு போலான்னு இருக்கேன். மார்க்கெட் வேல்யூவோட கம்மியாலாம் நான் வாங்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "வாங்காட்டி பரவாயில்ல, நிறைய பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வெளிய போங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, "இல்ல நான் டபுள் மடங்கா தான் உங்களுக்கு தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து ஷாக்லயே இருப்பாங்க. "இல்ல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் டபுளா தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்புறம் அவன வந்து வேலைய விட்டு தூக்கிரணும். அதுவும் ஹீரோயின் வந்து இவன்கிட்ட வந்து சொல்லிருவாங்க. "நான் தான் வந்து அந்த ஜொய்ய வந்து ப்ரமோட் பண்ணுனேன். அவனுக்கு வந்து எபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. ஆனாலுமே அவன்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. அவன் பிரசிடென்ட் பொசிஷனுக்கு வரக்கூடாது. அவன் அங்க பொறுப்புக்கே வரக்கூடாது. ஃபயர் பண்ணிருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. "சரி பண்ணிரும்பாங்க." அப்ப அங்க இருக்கிறவங்க வந்து, "இது ரொம்ப அதிக பிரைஸ் இல்லையா? எதுக்கு இதுக்கு போய் இவ்ளோக்கு வாங்குறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் இவன் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். என்னன்னா, இவன் அப்படியே ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்னு போயிருக்கும்போது தான், அவங்க லவ்வரு இவங்க வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அத வந்து இவன் கேட்டதுக்கு அப்புறமா இவன் வாங்கிட்டு வந்த பொக்கேவ வந்து கீழ போட்டுட்டு இவன் வந்து போயிருப்பான். இந்த ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோ நெனச்சு பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. "இங்க பாரு, இது வந்து அட்வான்ஸா வந்து அமௌண்ட் வச்சுக்கோ. மத்தபடி ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா மீதி அமௌண்ட்ட வந்து உனக்கு சென்ட் பண்ணிடுறேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு வந்து ஒரு குரூப்போட கான்ஃபரன்ஸ், பிரஸ் மீட் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அதுல வேணா இது வந்து பப்ளிக்குக்கே தெரியிற மாதிரி அவனுக்கு அதிர்ச்சி தர மாரி அவன் வேலைய விட்டு தூக்கிட்டான்னு சொல்றேன். ஆனா அது கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "நான்லாம் வருத்தமே படமாட்டேன். நீங்க நெனைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க ஹீரோயின்.
யாரோ டோரை தட்டுவாங்க, என் அசிஸ்டன்ட் தான் சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க போவாங்க. கடைசியில அந்த கெட்டவன் தான் வந்திருப்பான். ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. ஒண்ணும் இல்ல நீ போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே அவன் வந்து ஹீரோயினை கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிடுவான். இங்க பாரு நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிருச்சு, இப்ப நம்ம எதுக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ தானே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு டிசைட் பண்ண, நான் டிசைட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு உங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன், நீங்க 3 பேர் சந்தோஷமா இருங்க அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு எங்க 2 பேருக்கு கல்யாணமே ஆகலைம்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு தேவையில்லைம்பாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, ஏன்னா உனக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தம் இல்லை, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்பவே வா நம்ம போய் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம், நான் வந்து உன்னை ஏமாத்தல நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கூப்பிடுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து கையை எடுத்து விட்டுருவாங்க. இங்க பாரு கல்யாணம்ங்கிறது ஜோக்கெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணாம இருக்கிறது, நம்ம 7 வருஷம் ரிலேஷன்ஷிப் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன குழந்தைக்காகவும் அம்மாவுக்காகவும் திரும்ப திரும்ப வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன், வெட்டிங் போட்டோ அன்னைக்கு கூட அந்த குழந்தைக்காக என் மனசு கஷ்டப்பட்டதை நீ பார்க்கவே இல்லை, 7 வருஷம் ரிலேஷன்ஷிப்னு பேசுறியே, சர்டிபிகேட் வாங்குறதுக்காக காலையில இருந்து உட்காந்துருந்தேன், அப்பெல்லாம் நீ வரல அப்படிங்கிற இதெல்லாம் நான் பண்ணது தப்புதான், இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒழுங்கா வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எல்லாருமே வந்து என்னதான் அசிங்கமா பேசுறாங்க, இங்க இருந்து உனக்கு வேலை வா இப்பயே போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவாரு. நீ எப்பவுமே அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க ஃபீலிங்கை பத்திலாம் நீ புரிஞ்சுக்க மாட்டேல, நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பிரேக்கப் எல்லாம் ஆகல, நீ ஆமா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ற, வேற எதுக்கு இங்க இருக்கிற அப்படிம்பாங்க. என்னாலதான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வருவாரு. இதை பார்த்துட்டு அவன் ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவான். இவன் கூட உனக்கு என்ன வேலை, இங்க என்ன இவன் கூட பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்கு இப்பவே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இவன் அப்படியே ரூம்குள்ள போவான். இங்க இருந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இங்க பாரு நான் என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல, நீ என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு உன் ஒய்ஃப் அவதான், நான் இல்ல, இவளை பத்தி நீ பேசிட்டு இருக்காத, உனக்கு எவ்வளவு டைம் சொன்னாலுமே வந்து புரியாதா, சும்மா அவளை வச்சு நீ பிளேம் பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இங்க என்ன பண்றேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, ஒழுங்கா எனக்கு எக்ஸ்பிளைன் கிளியரா பண்ணிரு, இவன் கூட இங்க இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு எது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இவன் உங்க மேல கிரஷா தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயினே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. 7 வருஷத்துல உன்னை ஒரு டைமாவது எப்படியாவது தலை குனிகிற மாதிரி உன்னை எங்கேயாவது நடத்தி இருக்கிறனா, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி என்ன வெறுக்கிற, என்னை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்திருக்கிற அப்படிங்க நான் சொல்லிட்டு தான் வந்து என்னன்னா பக்கத்துல டேபிள்ல வந்து அமௌண்ட் இருக்கு, ஓ இந்த நான்சென்ஸ் காசுக்காக தானவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு காசு அப்படியே வந்து ஃபுல்லா கீழே வந்து கொட்டி விட்டுருவாரு. உனக்கு நான் காசு கொடுத்ததே இல்லையா, கேவலம் இந்த காசுக்காக தான் நீ என்னை விட்டு ஓடி வந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. சுத்தி நிறைய பொய்கள் நடுவுல தான் நீ இருக்கிற, நீ ஒரு மோசமான உமன்னு சொல்லிட்டு காசு அப்படியே வந்து வீசி எரிஞ்சிருவாரு. ஹீரோயின் வந்து அப்படியே டென்ஷன் ஆகி சாக்காயி அவனை வந்து அடிச்சிருவாங்க. எனக்கு இந்த 7 வருஷமா யாரு கூட கனெக்ஷன் இல்ல, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணனேன், ஆனா நீ எனக்காக பெஸ்ட் டைம் கொடுத்தியா சொல்லு பார்க்கலாம், என்னோட அவங்க கூட தானே நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னை எப்பவுமே வந்து வெறுக்க தானே செஞ்சுட்டு இருந்த, இதுக்குள்ள நான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு துரோகம் பண்றேன்லாம் சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு ஒழுங்கா போயிரு, உன்னை பாக்குறதுக்கு விரும்பல, இனிமேல் நான் உன்னை லவ் பண்ண போறதும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலுமே அவங்க வந்து கையை பிடிச்சிட்டு வந்து நீ கோவமா இருக்க, கோவத்துல எதுவுமே பேசாத, எனக்கு நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டே இல்ல, வேற யாரும் இல்லைன்னு சொன்னதே வந்து சந்தோஷம் தான், ஆனா வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இங்க பாரு கிட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், நீ ஒழுங்கா போயிருன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ அப்படியே பிடிச்சி வந்து ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. பார்த்துட்டு கோவப்பட்டு ஹீரோயின் அடிக்க போவான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து தடுத்து நிறுத்தி அவனையுமே வந்து அடிச்சுட்டு வந்து தள்ளி விட்டுருவாரு. பேசாம வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அம்மா நான் பிரசிடென்ட் ஆகிறேன், பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கெட்டவனுமே வந்து வெளியே போயிருமா. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து இப்ப நடந்ததுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நான் ஏதோ அவசரத்துல இருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியலமாங்க, உனக்கு கண்டிப்பா நான் ஏதாவது காம்பன்சேட் பண்ணணும்னு இருக்கிறேன், இப்பவுமே ஒன்னும் கெட்டு போகல, 7 வருஷமான ரிலேஷன்ஷிப் தான், நானா லவ் பண்ணிட்டு இருந்தேன், மறுபடியும் உன் மேல லவ் பண்ணலான் இருக்கேன், நம்பர் வந்து 7 லக்கி தானே அப்படிம்பாங்க. இப்ப நான் ஒன்னும் நல்ல மூட்ல இல்ல, இப்ப எதுவும் பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒருத்தர் வருவாரு, கான்ட்ராக்ட் ரெடி ஆயிடுச்சு சைன் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. ஆனா ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திடுவாரு, வேணாம் இது வந்து வேற மெத்தட்ல நம்ம இது பண்ணிக்கலாம், நாளைக்கு ப்ரெஸ்க்கு வந்து இவங்களுமே வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீ கான்ட்ராக்ட் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இங்க பாரு அவனை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறோம் சரியா, அப்புறம் உனக்கு வந்து நீ தான் வந்து இது இவங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரியணும் பிரசிடென்ட் சொல்லிட்டு நாளைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவருமே வந்து சொல்லியிருப்பாரு. இந்த காசு வேற கீழே விழுந்துருச்சு, சரி நான் அப்படிம்பாங்க, நான் அப்புறமா கிளீன் பண்ணிடுறேன்பாங்க, காசு வேணாம் வேற ஒரு காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறோம்னு போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரிதான் இருப்பாங்க, இல்ல கீழே விழுந்தது எதுக்கு எடுத்துட்டு உன் கையை வந்து அழுக்கு பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் புதுசா எடுத்துட்டு சொல்றேன், நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவர் போயிடுவாரு. வெளியே வந்து ஒரு கால் பண்ணுவாரு, என்னன்னா 7 வருஷமா ஒரு ரிங்க ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்ல அதை ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு.
கெட்டவன் வீட்டுக்கு போவான். கடைசியில ஹீரோயின் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனாலுமே அவன் கொஞ்சம் மயக்கத்திலேயே இருப்பான். ஆனா நல்லா பார்த்தாதான் தெரியும் அந்த கெட்டவ தான் வீட்டுக்கு வந்திருப்பான். "நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற? உன்ன யார் இங்க வர சொன்னா? உனக்கு எதுவும் இங்க வேலை இல்லைல?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பா. "இல்ல நான் இருந்த வீடு வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சு. லீஸ் முடிஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதனால தான் நானும் பையனும் இங்க வந்தோம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "இங்க பாரு, உன்னால தான் வந்து எங்க 2 பேருக்குள்ள மேரேஜ் இல்ல. அவ இன்னும் உன்னால தான் வந்து கோவமா இருக்கிறா. நம்ம பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் நான் உனக்கு இத்தனை பண்ணிட்டு இருக்கிறேன். இதை நீ அட்வான்டேஜா எடுத்து இது பண்ணிட்டு இருக்காத. இல்ல சாரி, நான் வந்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தானே, வேணா நாங்க இங்க போயிடுறோம்." பையன்தான் வந்து நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு காலையில இருந்து அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவனை தூங்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்க, நாளைக்கு எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி வேற வீடு பார்க்க சொல்றேன் அப்படிம்பாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சிஸ்டர் கிட்ட நான் சாரி கேட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றும் அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிடுவாரு. பேஷன் கிட்ட போவாரு. ஹீரோயினோட திங்ஸ் வந்து ஒண்ணுமே இருக்காது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு வருவாரு. செய்றவங்க கிட்ட தான் வந்து கத்திட்டு இருப்பாரு. எங்க அவ யூஸ் பண்ண திங்ஸ் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல, அது எல்லாத்தையுமே வந்து குப்பையில போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எங்க அந்த திங்ஸ் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு அதிகமா கோவம் வரும், அதனாலதான் வந்து நான் குப்பையில போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எந்த குப்பையில போட்டேன்? இந்த வெளியே போடுவோம்ல அந்த குப்பையில தான் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இவன் ஓடி போய் குப்பையில தேடுறதுக்கு போயிருவான். இருக்கிற குப்பை தொட்டியில ஒண்ணா ஓபன் பண்ணி இவன் தேடிட்டு இருப்பா. அவளுமே வந்து தேடாதீங்க, உங்க கை அழுக்காயிரும்பாங்க. ஆனாலுமே அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். இப்பதான் கீழே ஒரு பாக்ஸ் விட்டுருந்துருக்கும். அந்த பாக்ஸை எடுத்துட்டு தான் வந்து இவன் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். இந்த ரிங்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது வந்து இந்த ரிங் தான் வந்து இவன் போட்டிருப்பான். அந்த பிளாஷ்பேக் தான். இவன்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் டைமண்ட் ரிங்கே வந்து ஹீரோயினுக்கு வந்து போட்டுருவாங்க. நான் இப்ப டைமண்ட் ரிங்கே போட்டேன், அதனால இது வேணா குப்பையில போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து இது குப்பையில எல்லாம் போடாத, டைமண்டை விட எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வச்சிருப்பாங்க. அந்த ரிங்கை பார்த்துட்டு தான் வந்து இவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு இம்பார்ட்டனே இல்லைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு குப்பையில போட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவன் இங்க அழுதுட்டு இருப்பான். நீங்க ஈஸியாவே விட மாட்டீங்களா? ப்ரோ விட்டுருங்க. அவ கொடூரமா கல்யாணத்தன்னைக்கு விட்டுட்டு போயிட்டா. அவளையா நீங்க இன்னும் மறக்காமயே இருக்கிறீங்க? அவ விட்டுருங்க. இனிமேல் அவள் நீங்களும் தனியா இது பண்ணுங்க. இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டது போதும். நம்ம 2 பேரும் இனிமேல் சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போதும், நீ நிறுத்து, நீ பேசாம வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து இவன் கத்திடுவான். நீ உன் பையனும் சேர்ந்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஆனாலுமே இவ போய் காலில் விழுந்துட்டு கெஞ்சிட்டு இருப்பான். இல்ல, நானும் சோகமா இருக்கேன், நீங்களும் சோகமா இருக்கிறீங்க. என் ஃபீலிங்ஸை எவ்வளவு நாள் தான் மறைச்சு மறைச்சு வைக்கிறது? அதனாலதான் என் மனசுல இருக்கிறத சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. தப்பா சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு நீங்க தானே இருக்கிறீங்க, என் பையன் வந்து உங்களை தான் அப்பான்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து இவ அப்படியே கையை தட்டி விட்டுருவான். குழந்தை உங்களை தான் அப்பா நினைக்கிறான், அப்பான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் நான் இல்ல, நீ தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அங்க வேலை செய்யறவங்க வருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மேடம் வந்து ஒரு நாள் வந்து இவங்க மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நீங்க வரல, அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து நீங்க தான் வந்து அந்த குழந்தைக்கு அப்பாங்கிறத வந்து மேடம் பார்த்துட்டாங்க, அப்பதான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவகிட்ட நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, அந்த தப்புனாலதான் வந்து இப்படி போயிட்டா, அவ யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் வாங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கத்துவான் இவன். நாளைக்கு புது வீடு பார்க்குறேன், அந்த வீட்டுக்கு நீயும் உன் பையனுமே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ சரின்னு சொல்லுவான். ஆனாலுமே அவன் போனதுக்கு அப்புறம் வந்து அவன் மறுபடியும் வருவான்ல, நீ நினைச்சிட்டு இருக்காதேன்னு சொல்லிட்டு நினைப்பா. கரெக்டா ஹீரோயின் வந்து தூங்கலான்ட்டு போவாங்க. அந்த டைம் தான் அந்த கெட்டவ தான் வந்து மெசேஜ் பண்ணிருப்பா. என்ன மெசேஜ் பண்ணிருப்பானா வந்து, இங்க பாரு, நீ வந்து அவனை வந்து ஏத்துக்கலையா, அதனால அவர் சொந்த பையனை கூட அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற, எங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இது அதுன்னு தான் இது பண்ணிட்டு இருப்பா. அவ மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. இவன் இப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருந்துட்டு அந்த ரிங்கை வச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். இப்பதான் யாரோ கால் பண்ணி நாளைக்கு கம்பெனி வந்து வேற யாரோ மாத்துறாங்க, கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன்ட்டு சொல்லுவாங்க. இவன் ஷாக்ல இருப்பான். மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து எந்த கம்பெனி வாங்கினாங்கன்னு தெரியல, ஏன் சடனா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க, ஏதோ ஃபாரின் கம்பெனி வாங்கியிருப்பாங்க போல. 7 வருஷமா கம்பெனி ஃபவுண்ட் ஆனது இருந்து சேர்மன் யாருன்னு வந்ததே இல்ல, ஆனாலுமே இன்னைக்கு வந்து சேர்மன் வரப்போறாராமா. அது மட்டும் இல்லாம இந்த இவன் ஜெய் இருக்கான்ல, அவன் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் மாதிரி இருக்கிறான். அவன் பிரசிடென்ட் ஆகலாங்கிறதுக்காக ஓவர் டைம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில ஒண்ணுமே ஆகாம போயிடுச்சு. அவன் ஒய்ஃபே வந்து கல்யாணத்தன்னைக்கு விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஜெய் வரா, எல்லாரும் கம்மன் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அவனுமே வந்து உள்ள வந்துருவான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயந்துருவாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னும் உங்களுக்கு என்ன தெரியணும், ஏதாவது என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, இன்னைக்கு வந்து சேர்மன் வராங்களாமா, 7 வருஷமா நீங்க இந்த கம்பெனி எவ்வளவோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் சேர்மன் ஆகுவீங்க நாங்கெல்லாம் நினைக்கிறோம், அதை அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேற உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க ரொம்ப கவலையா இருப்பீங்க, அதனால எங்களை வேலை விட்டு எல்லாம் தூக்கிடாதீங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்மா. ஆனாலுமே அவன் அங்க இருந்து வந்து போயிடுவான். கரெக்டா வந்து ஹீரோயின் வருவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோயின் கூட வந்து ஹீரோவுமே வருவாங்க. இவ எப்படி இந்த ஃபியூ கம்பெனி ஓனருமே இங்க வராருன்னு சொல்லிட்டு பிரஸ்மே ஷாக்ல தான் இருக்கும்.
ரிவ்யூ எடுக்கிறதுக்காக ப்ரெஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓடி போவாங்க. நீங்க எதுக்கு இங்க திடீர்னு வந்தீங்க, ஏதாவது பிளானோட தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் இங்கே இருக்காரு, அவர் தான் சீக்கிரமா வந்து பிரசிடென்ட் ஆக போறாராமா, இது அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த குரூப்புக்கு வந்து சேர்மனே வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள வந்து இந்த கெட்டவன் வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ எதுக்கு இங்க வந்த, அது இவன் கூட எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இங்க பாரு, உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னாலுமே புரியாதா, நீ என்னோட உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்னா போ, நானும் நிறைய டைம் சொல்றதுக்கும் ரெடியா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா அப்படியே கையை வச்சுப்பாரு. இங்க பாரு, இன்னையில இருந்து இவதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. ஹீரோயினுமே அப்படியே தான் பார்ப்பாங்க. அப்பதான் வந்து இந்த நியூஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆயிரும். இந்த கெட்டவ வந்து பாப்பா என்னன்னா வந்து ஜெய் குரூப்க்கு வந்து இந்த ஃபியூ வந்திருக்கிறான், அதோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நியூஸ் போட்டிருப்பாங்க. அவன் என்ன உன்னை கேர்ள் ஃப்ரெண்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறான், இங்க வந்து என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. உனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆனாலாம் நான் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆனா டிசப்பாயின்ட் ஆகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட முடிக்க மாட்டான். இவளும் இவ குழந்தையினே வந்துருவாங்க. நீ எதுக்கு இங்க வந்தா, உனக்கு என்ன வேலைமாங்க, இல்ல காலையில் நீங்க அவசரத்துல வரங்காட்டி ஃபைல் வச்சுட்டு வந்துட்டீங்க, அதனாலதான் ஃபைல் எடுத்து கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆஃபீஸ் வரைக்கும் இவ குழந்தைய கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்பவுமே இன்னும் நடிச்சிட்டு இருக்காத, நீ பார்க்க உன எரிச்சலா வருது அப்படின்னு இந்த குழந்தை வந்து பேட் உமன் உன்னை சாகடிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ தான் வந்து காப்பாத்திடுவாரு. அந்த கன்னை வாங்கி வந்து கீழே போட்டுருவாரு. இங்க பாரு, இந்த குட்டி பையன் யாருன்னா தெரியாது, இப்படியே பண்ணிட்டு இருந்தானா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குழந்தை மறுபடியுமே வந்து அழுக ஆரம்பிச்சிரும். அப்பதான் வந்து என்னது, சின்ன குழந்தைகிட்ட கூட நீ இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்கிற ஃபியூ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டேன்ப்பா. குழந்தையா இருந்தா என்ன, இவளை வந்து தொடர்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ் போட்டு இந்த குழந்தை மிதிக்கும். இவன் வந்து ஹீரோயினை தானே திட்டிட்டு இருப்பான். அந்த பிளாஷ்பேக் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. உண்மையாவே நீ என் மேல கிரஷா இருந்தியா, எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு ஹீரோயின் அப்படியே வந்து ஷாக்லயே இருப்பாங்க. இவன் கரெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு போவான். அப்ப வந்து இவ வந்து என்னன்னா இவ சொல்லிடுவான், இவன் வந்து இவர் குழந்தையெல்லாம் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சிஸ்டர் இல்லான்னு சொல்லிட்டு வந்து போட்டோ காமிக்கலான்ட்டு போவா. ஆனாலுமே வந்து நேத்து பண்ணால அந்த போட்டோவை காமிச்சிட்டு ஏதோ சைலண்டா சொல்லிடுவா. ஹீரோயின் டென்ஷன் ஆகி வந்து அடிச்சிருவாங்க. அதுல அவ கீழே விழுந்துருவா. தைரியம் இருந்தா எங்க அம்மாவே அடிப்பேன், உன நான் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இருப்பணும். அப்பதான் வந்து அவன் குழந்தைய பிடிச்சிருவான். என்ன நீங்க குழந்தைகிட்ட கூட இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நீங்க விடுங்க, சிஸ்டர் இல்ல என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை, என்னாலதான் சிஸ்டர் இல்ல வந்து ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, நானே இந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. மறுபடியுமே ஹீரோயின் பக்கத்துல போவா. உங்களுக்கு எவ்வளவு இந்த கோவத்திடணுமோ அவ்வளவு தூரம் என்ன பாட்டு அடிங்க திட்டுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. வேணா நீ இது பண்ணாதேமாங்க, உன்னை பார்க்கும் போது எல்லாமே வந்து எனக்கு ரீசனே இல்லாம கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அடிப்பாங்க. எதுக்கு அடிக்கிறேன்னா, உன்னை பார்க்கும்போது எனக்கு அடிக்கணும்னு தோணுது, முன்னாடி வந்து அடிப்பேன், இவன் வருவான் இவனையுமே வந்து அடிச்சிடும், உன்னையுமே எனக்கு பார்க்க பிடிக்கல இருந்து அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஹீரோயின். அதனால ஹீரோயினை போய் அடிக்க போவான். கரெக்டா ஹீரோ வந்து தடுத்துருவாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு தொடறதுக்குலாம் உனக்கு தைரியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம பிரேக்கப் பண்ணணும் அப்படிதானே, சரி பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மறந்துடாத 7 வருஷம் லவ், அதுக்கு உனக்கு டபுள் மடங்கு வருத்தப்பட வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். செரிமனி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால சேர்மனையும் அந்த குரூப் வாங்க போற 2 பேரையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பாப்பாரு. ஆமா, இங்க வாங்க போற ஃபியூ இருக்காரு, இந்த கம்பெனியோட சேர்மன் யாரு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறோமான்னு சொல்லிட்டு வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின்மே வந்து போலான் இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து கையை பிடிச்சிருவாரு. 7 வருஷமா நான் கொஞ்சம் பேசலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் நான் போய் ஃபியூ வேர்ட்ஸ் பேசுறேன், அப்புறமா நீ வான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பதான் வந்து இவர் வந்து என்ன மறுபடியும் உங்க ஆக்டிங் ஆரம்பிச்சுட்டீங்க தானே, சேர்மன் யாருன்னே தெரியல, சேர்மன் வரட்டும், இந்த இதை யார் வாங்க போறா அப்படிங்கிற மாதிரிதான் இவன் வந்து பேசிட்டு இருப்பான். வந்து சொல்லுவாரு, 7 வருஷமா எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்காக தான் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், அதனாலதான் மறுபடியும் இந்த குரூப்பையுமே வந்து வாங்குறேன், அவங்களதான் நான் வந்து ரொம்ப லவ் பண்றேன், அவங்களுக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எப்பவுமே என் வாழ்க்கை ஃபுல்லாவுமே அவங்க பக்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்ப நான் சேர்மனை வெல்கம் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. நீயா சேர்மன், நீ எப்படி சேர்மனா இருப்ப, அதெல்லாம் இல்ல, என்கிட்ட ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இங்க பாரு, நீ கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிட்டு இருந்தேல, அந்த ஜேர்னி வந்து ஏதோ நீ லக்ல கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேல, லக்ல இல்ல உன் எபிலிட்டில இல்ல அப்படிம்பாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா வந்து அவனும் ஹீரோயினும் இருப்பாங்க. அவன் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆகலைன்னா எனக்கு இது கிடைக்காது, இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சாதான் எனக்கு எல்லாமே கிடைக்கும், எனக்கு இது ஒரு சான்ஸ் கிடைக்கணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருப்பான். அதனால ஹீரோயின் தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனில இவனுக்கு வந்து வேலை சேர்த்து விட்டு இருப்பாங்க. இதுலதான் வந்து இவன் வைஸ் பிரசிடென்ட் ஆயிருப்பான்.
ஃபிளாஷ்பேக் தான் வந்து 2 பேருமே வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, அதனால தான் வந்து இது கிடைச்சது. என்னைக்கு இவளுக்கும் இவ குழந்தைக்காக சேர்ந்து தான் நீ உழைக்கிறேன்னு தெரிஞ்சுச்சோ, அன்னைக்கே வந்து நான் இதிலிருந்து உன்னை இது பண்ணலான்னு இருந்தேன். உனக்கு நான் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கட்டா? நம்ம கல்யாணத்து அன்னைக்கு ஒழுங்கா நடந்துச்சுன்னா, நம்ம இந்த கம்பெனிய 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில என் 7 வருஷ காதலே வந்து ஜோக் ஆயிடுச்சு. கடைசியில இப்போதைக்கு நான் உனக்கு குடுக்கணும். அதனால தான் திருப்பி நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்புக்கு அப்ப நீங்க பிரசிடென்ட் ஆக மாட்டீங்களா? அவங்க தான் சேர்மனா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நீ கொஞ்ச நேரம் வாய மூடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. இவன் நினைப்பா, இவன் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு தானே நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவன் கடைசியில ஒண்ணுமே இல்லையான்ட்டு இவ ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்க பாரு, இவங்க தான் சேர்மன் ஆமா, இங்க வந்து இவன் வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு கனவுலாம் கண்டுட்டு இருந்தா, இப்ப பாத்தியா கடைசியில ஒண்ணுமே ஆகாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி முடிச்சுட்டு 2 பேருமே வந்து அப்படியே ஷேக்கன்லாம் பண்ணிப்பாங்க. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இனிமேல் இந்த கம்பெனி உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதான் இவர் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இவனை பிரசிடென்ட் ஆக்குறேன்னு சொன்னா அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவன் இனிமேல் வைஸ் பிரசிடென்ட் இல்ல, இவனை இந்த கம்பெனில இருந்து தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் சண்டை போடலான்னு போவான். அங்க இருக்கிறவன் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருமா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வேலை விட்டு தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின்மே வருவாங்க. என்ன எதுக்கு நீ இப்படி எல்லாம் நடத்திட்டு இருக்கிற, என்ன இப்படி எல்லாம் நடத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமா இது பண்ணுவான். நான் என்ன குடுத்தனோ அத மட்டும் தான் திரும்பி எடுத்துக்கிறேன். இனிமேல் நம்ம 2 பேருமே செப்பரேட் ஆயிட்டோம். உனக்கு எனக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்ல. நமக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. அதனால தான் வேலையில இருந்து தூக்கிட்டேன். நான் இப்ப வெளிய போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை என்னோடது இல்ல. அதுக்கு எதுக்கு என்ன நீ இவ்ளோ வெறுக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு கேட்பாரு. நீ சொன்ன பொய்யெல்லாம் போதும். சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத. நேத்து கூட நைட்டு வந்து இவ மெசேஜ் பண்ணனா தெரியுமா WeChatல, இது வந்து உங்களோட குழந்தை தானமா, கம்பெனிக்காக குழந்தைய கூட ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ நான்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. இங்க பாரு, நீ வேணா மெசேஜ் பாருன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து காமிப்பாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பா. அப்ப இவனுக்கு ரொம்ப கோவம் வரும். ஒழுங்கா நீயும் உன் பையனும் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துவான். சொல்ல வருவான். அவன் கத்தனங்காட்டி இவங்க 2 பேருமே வந்து வெளியே போயிருவாங்க. நான் பண்ணனது தப்பு தான். என்ன மன்னிச்சிடு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒருத்தன் கெஞ்சிட்டு இருப்பான். நீ சொன்னது உண்மையோ பொய்யோ அது எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அப்பதான் அவன் முட்டி போட்டுட்டு வந்து இவன் ஃபர்ஸ்ட் டைம் போட்ட வந்து ரிங்க காம்பாய். நமக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. மறுபடியுமே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு சான்ஸ் குடுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கரெக்டா ஹீரோவுமே வந்து முட்டி போட்டு அவரு வந்து டைமண்ட் ரிங்க காம்பாரு. உனக்காக 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இப்பயாவது என்னோட லவ்வை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரை ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கெட்டவன் கையில ஒரு ரிங் இருக்கும்ல, அந்த கிராஸால ஒரு ரிங் அதை எடுப்பான். இது வந்து ஸ்டார் ரிங் தான். ஆனாலுமே வந்து இதை நீ ப்ரப்போஸ் பண்ணப்ப நான் ரொம்ப இதா இருந்தேன். இங்க பாரு பேபி, அங்க இருக்கவங்க எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா இதை விட இம்பார்ட்டன்டா நான் அவனுக்கு டைமண்ட் ரிங் கொடுத்தேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைமண்ட் ரிங் கொடுத்த அப்ப லவ் இருந்துச்சு. ஆனாலுமே வந்து இது கிராஸை விட இப்ப நீ ரொம்ப சீப்பான ஆளாயிட்ட. ஏன்னா உன்னை எப்பவுமே லவ் பண்ண மாட்டேன் இந்தான்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சிலேயே வந்து வீசி எரிஞ்சிருவாங்க. அப்பதான் வந்து ஹீரோவை வந்து அப்படியே கையை பிடிச்சி வந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்பயாவது என்னை அக்செப்ட் பண்ணிப்பியான்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பாரு. ஹீரோயினுமே அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. 7 வருஷமா என்ன நீ சைலண்டா லவ் பண்ணிட்டு இருந்தே இல்ல, ஆனாலுமே இப்ப எதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 7 வருஷமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னமுமே நான் உனக்கு வெயிட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கையில வந்து இவர் ரிங்க போட்டுருவாரு. அவன் பின்னாடி இருந்து ஷாக் ஆயிருவான். இந்த ரிங் உன்னோடது தான், உனக்காக தான் ரெடி பண்ணது. இன்னமுமே வந்து நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்போ ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து போயிருவாங்க வீட்டுக்கு. மறுபடியும் திரும்பி வந்துருன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி கத்தி கதறி அழுதுட்டு இருப்பான். இவன் ரொம்ப குடிச்சு வாமிட் பண்ணிட்டு இருப்பான். நீ இத்தனை வருஷமா இன்வெஸ்டர்ஸ் கூட எல்லாம் நின்று குடிச்சிட்டு இருந்த, மறுபடியுமே நீ வந்து ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றதா இருந்தா உன் கூட யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்கும். வெயிட்டர் கிட்ட போய் மாத்திரை வாங்கிட்டு வாம்பா. என்ன மாத்திரை வாங்குறது எனக்கு எதுவும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனே வந்து போவான். அவனே போய் பார்த்தாதான் தெரியும் ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இனிமேல் நீ என் ஒய்ஃபா இருப்பேம்பாங்க. ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு வந்து ஏத்துப்பாங்க. 2 பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்பதான் இவன் சொல்லுவான், காதல் வந்து எப்போ வலியா மாறுதோ அப்பதான் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரிதான் இவனுமே சொல்லிட்டு இவனும் போயிருவான். இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.